அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகம் மகரத்துக்கு. அவர் 7ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபர். அவர் ராசி ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால சிந்தனை தெளிவு அற்புதமா வந்துடும். மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு பாதை, நம்ம எந்த பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் அற்புதமா இந்த நேரத்துல கிடைச்சிடும். பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்துல மகர ராசிக்கு அற்புதமா வந்துடும். தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பம், பேச்சுவார்த்தை, பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா மாத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிடும். குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமைகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குடும்பத்துடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அதிகமான வாக்குவாதங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த பராபவ ஆண்டுல ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கிற வாக்கை காப்பாற்ற முடியாது. குடும்பத்தை சற்று அதிகமா பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு. புதிய முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க. புதுசா ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையெல்லாம் சற்று அதிகமா வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 8 வருஷமாவே ஒரு மாதிரி போராட்ட காலம் தான், ஒரு மாதிரி போராத காலமா தான் இருந்துச்சு. 7 சனி முடிஞ்சுமே இன்னும் நிறைய பேர் ரெக்கவர் ஆகி வரல. ஒரு மாதிரி பொருளாதார நஷ்டம் அப்படிங்கிறது மகரத்துக்கு சற்று அதிகமாவே இருக்கு. அது ஃபேமிலி ரீதியாகவும் சரி, தொழில், உத்தியோகம், இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல. பணம் வரதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. நிறைய பேர் பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பராபவ ஆண்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய அந்த மாற்றம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை கொடுக்குது. ஆனா பொருளாதார ரீதியா எதுவும் பெருசா நமக்கு ஃபேவரா மாறுற மாதிரி தெரியல. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு புத்தி சாதுரியம் நமக்கு கிடைச்சிடும். ஒரு யுக்தி கிடைச்சிடும். அதை நம்ம ஒரு ஃபேவரா பார்க்கலாம்.
மேலும் இந்த நேரத்தில் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த பராபவ ஆண்டுல ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாயிடும். இளைய சகோதர சகோதரியுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாயிடும். உடைய முயற்சியில இருந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு. மேலும் மன ரீதியாக இருந்து வந்த இந்த பயம், பதட்டம் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இப்போ தைரிய அபிவிருத்தி உண்டாகும். மேலும் அண்டை அயலாளர்களோட இருந்து வந்த கருத்து போராட்டம், மன வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவியெல்லாம் அந்த நேரத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும். 7ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால, அவர் விரையாதிபதியாகவும் வரதுனால நண்பர்களுக்கு சற்று அதிகமான செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கணும். மேலும் 12ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுப விரய செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் திருமணம் ஆயிடும். திருமண முயற்சிகளை செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கு நேரம். இப்போ நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சால வரக்கூடிய வாய்ப்பு தட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். மற்றபடி இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்லாம் ரொம்ப சாதகமா தான் இருக்கு. முயற்சிகளை செய்யலாம். சுப செய்தி உறுதியா உண்டு. காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த ஸ்தானங்களை குரு பகவான் பார்த்து இயக்குறாரு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். மேலும் திருமணமாகி ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாகியத்திலையும் சுப செய்தி உண்டு. என்னதான் சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திரகாரகனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. காம திரிகோண ஸ்தானங்கள்லாம் இயங்குது. வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திரபாகியத்துக்கு முயற்சி செய்யலாம். புத்திரபாகியத்துல சுப செய்தி உறுதியாக உண்டு. ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். ஏன்னா சனியுடைய பார்வை பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நிச்சயமாக புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைச்சிரும். அடுத்து 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உயர்வு இந்த நேரத்துல உறுதியாக உண்டு. மேலும் என்னதான் ஃபேமிலி ரீதியா நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும், பொருளாதார ரீதியா நிறைய தட்டுப்பாடுகள் இருந்தாலும், குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதிகிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஒரு சிலருக்கு வருமான உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. எனவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் எதுவும் பெரிய அளவுல பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. வேலையில மாற்றம் உண்டு, உயர்வு உண்டு. ரொம்ப நாளா ஏதாச்சும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல இந்த நேரத்துல ஒரு நல்ல சாதக அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும். பொறுப்புகள் நிறைய வழங்கப்படும். அது ஒரு விஷயம் தான். இங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு புதிய பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படும். எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் ரொம்ப பிஸியாக போறாங்க. டைமே இல்ல, நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடினமா உழைக்க போறீங்க. தொடர்ச்சியா பயணிக்க போறீங்க. அடுத்தது நீண்ட நாளா தேக ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா நிறைய பேர் மருத்துவ செலவு எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பெருசா ரிசல்ட் இருந்திருக்காது. இப்போ இந்த பராபவ ஆண்டுல தேக ஆரோக்கியத்தில் இருந்த கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இப்ப கண்டுபிடிச்சு அதற்கான நிவர்த்தியை எடுத்துப்பீங்க. இப்ப மருந்து மாத்திரை எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அஷ்டம கேது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உணவு முறைகள்ல கவனமா இருந்துக்கணும். கழிவு நீக்க உறுப்புகள்ல சற்று கவனம் வச்சுக்கோங்க. மனசுல ஏதாச்சும் கவலையும் வருத்தமும் ஏக்கமும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பார்வை பஞ்சமஸ்தானத்துல இருக்கு. எனவே மன ரீதியா ஒரு திருப்தி இல்ல, நிம்மதி இல்ல. ஏதோ நான் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப யோசிக்கிறேன், கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவாரு. எனவே மனசுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காம மனதை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அழைச்சிட்டு போறது ரொம்ப நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டை இன்னும் செழுமைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சொல்றேன். அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஸ்தலம் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வருது ரொம்ப நல்லது. உடைய ராசிநாதனுடைய ஸ்தலம் திருநள்ளாறு போயிட்டு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை மனமுருகி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள், தடை, பிரச்சனை, முயற்சி தடை, பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள், தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ணமா சரியாக ஆரம்பிக்கும். குறிப்பா
ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு சனி பகவான மனமுருகி வழிபட்டு வாங்க. நிச்சயமா நல்ல உயர்வு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உறுதியா இருக்கணும். நிறைய பேருக்கு செரிமான கோளாறு வந்துடும், சாப்பிட்றது உடனே செரிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு வரும். எனவே நடைப்பயிற்சி தினமும் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ல ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி இருக்கணும். உடற்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி தினமும் நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தியான பயிற்சி சற்று அதிகமா பண்ணீங்கன்னா மோர் தென் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எனவே தியான பயிற்சி தினமும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டுல இறை வழிபாட்டோட நாட்களை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான பிராப்தம் இந்த நேரத்துல மறுக்கப்படும். வாய்ப்பு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நேர்ல போய் பார்த்து ஒரு அர்ச்சனையோ அல்லது அபிஷேகமோ பண்ணி மனமுருகி அங்கேயும் வழிபட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த ஆலயத்துல அமர்ந்துட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். எனவே அந்த ஒரு ஆலய வழிபாடையும் பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியா இருக்கக்கூடிய தடை, தாமதம், பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கல்வியில உயர்வு உண்டு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கடுமையான பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணவு தர்மமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க கையாலேயே சமைச்சு ஒன்னு ஆலயத்துல நீங்க பிரசாதமா கொடுக்கலாம், அல்லது ரோட்டு ஓரத்தில் ரொம்ப பசியோடு இருக்கிற மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பாரம், மன ரீதியா இருக்கக்கூடிய பெரிய தாக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். நல்ல வழிகளும் பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல புத்தாண்டாக அமையட்டும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறட்டும். நல்ல மன நிம்மதியும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.